இருக்கும்? பின்னாடியே வர்றான். ஃபைல் கிடைக்கலன்னா மேடம் திட்டுவாங்களே. என்ன பக்கத்துலேயே உட்காந்துட்டா? வேற வழி இல்ல, கேட்டுதான் ஆகணும். ஐயோ, இவ என்ன நம்ம பின்னாடியே வந்து உட்காந்துட்டு பொம்புறாளே, என்னவா இருக்கும்? எப்படி பேசி வாங்குறது? எப்படியும் ஏதாவது திட்டுவா. என்ன பண்ணலாம்? எல்லாம் நம்ம நேரம். பேசாம பேச்சு கொடுக்காம அப்படியே எந்திரிச்சு போயிட வேண்டியதான். ஒரு நிமிஷம், உங்ககிட்ட பேசணும். பேசணுமா இல்ல எதுவும் திட்டணுமா? திட்டலாம் இல்ல, எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். ஹெல்ப்பா? சொல்லுங்க. கிட்டெல்லாம் வர வேணாம், அங்க இருந்தே கேளுங்க. பரவாயில்ல, சொல்லு ஜதி. நாம இடிச்சப்போ. ஆமா, இடிச்சோம். சொல்றது முழுசா கேளுங்க. இடிச்சப்போ மேடம் கொடுத்த ஒரு முக்கியமான ஃபைல் ஒன்று மாறிடுச்சு. ஃபைலா? அந்த ஃபைல் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபைல். நிரஞ்சனான ஒரு பொண்ணோட கேஸ். அதோட டீடைல்ஸ் எல்லாம் அதுல தான் இருக்கான். அது இருந்தா மட்டும்தான் மேடமால அந்த கேஸ்ல ஜெயிக்க முடியுமா. அதனால அந்த ஃபைல் எனக்கு வேணும். அவ்வளவுதானே? இல்ல இல்ல, அவ்வளவுதானே அப்படின்னு கேட்டேன். உனக்கு என்ன அந்த ஃபைல் வேணும், அவ்வளவுதானே? ஓகே, உனக்காக மேற்கு தொடர்ச்சி மலையை மெட்ராஸுக்கு கொண்டு வருவேன், இந்த ஃபைலை கொண்டு வர மாட்டேனா? இங்கே இரு, எடுத்துட்டு வரேன். ஜோதியே கேட்டுட்டா, ஃபைலை கொண்டு போய் கொடுத்துருவோம், பாவம். நீயா? நானே தான். ஆமா, இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அது ஜோதி ஃபைல் கேட்டா அதான் கொண்டு போய் கொடுக்க போயிட்டு இருக்கேன். லூசா நீ? இந்த ஊருக்கு எதுக்கு வந்த? அவளை மனசை மாத்தி திரும்ப ஊருக்கு கூட்டிட்டு போக தானே வந்த? ஆமா. சும்மா அப்படியே தள்ளி நின்று வேடிக்கை பார்த்தா மனசு மாறிடுமா? வேற என்ன பண்ணணும்? டேய், அவகிட்ட பேசணும். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 4 மணி நேரமாவது அவ கூட நீ அப்படி இப்படின்னு ஏதாவது இருக்கணும்டா. என்ன சொல்றா? அப்பதான் அவளுக்கு உன் மேல இருக்கிற கோவம்லாம் கம்மியாயி அவ மனசு மாதிரி ஊருக்கு வருவா. இதுவும் கரெக்டா தான் இருக்க. இங்க பாரு, ஒழுங்கா உன் கையில இருக்கிற அந்த ஃபைலை மாத்தி வை. அப்பதான் இத சாக்கா வச்சு உன்கிட்ட அடிக்கடி பேசுற சந்தர்ப்பத்தை ஏற்படுத்த முடியும். நீ அவ மனசு மாத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். இவன் சொல்றது சரியாதான் இருக்கு. நல்லாதான் இருக்கு. நல்லா இருக்குல்ல? அப்ப நான் சொன்னதை மட்டும் பண்ண. நீ சொல்ற மாதிரியும் பண்ணலாம். ஆனா ஃபைல் இல்லாம போனா சாந்தகுமாரி அம்மா ஜோதியை சத்தம் போடுவாங்களே. டேய், அப்ப உன் நிலைமைய பத்தி நீ யோசிக்கவே மாட்டியா? ஏண்டா, அவன் உனக்கு வேணுமா வேண்டாமா? ஆமா, வேணும் தான். ஆனா இதெல்லாம் தப்பு இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் தப்பே கிடையாது. சும்மா அப்படியே ஒரு 2 நாள் போக்கு கட்டிட்டு அலைய விடு, அப்புறமா திரும்ப கையில கொடுத்துரு. அப்ப சரி, மறந்துடாத. ஜோதி, இந்த ஃபைலை வச்சு உன் மனசுல எப்படி இடம் பிடிக்க போறேன்னு மட்டும் பாரு. இங்க வச்சோம். இந்த ஃபைல் தானே? இதேதான். என்ன இங்கே போற? கண்டுபிடிச்சிட்டா. என்னது இது? ஏன், என்னாச்சு?
இல்ல இதுல இருந்த முக்கியமான டாக்குமெண்ட்ட காணோம். முக்கியமான டாக்குமெண்ட்டை காணுமா? நல்லா தேடி பாரு ஜோதி, நல்லா உள்ளலாம் பாரு. ஐயோ நான் பார்த்துட்டேன், இதுல இல்ல. இல்லையா? சரி நீ இங்கே இரு, நான் ரூம்குள்ள எங்கேயா விழுந்திருக்கான் பார்த்துட்டு வரேன். சீக்கிரம் போய் பாருங்க. போறேன் போறேன் போறேன். ஒர்க் அவுட் ஆகுது. ஐயோ கொஞ்ச நேரம் கழிச்சு போவோம். இருக்கா? அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். கிடைச்சதா? இந்த கிடைச்சிரும், தேடிட்டு இருக்கேன். தேடணும். என்ன அமைதியாவே இருக்கீங்க? சொல்லுங்க, முக்கியமான டாக்குமெண்ட். தேடும் போது என்ன பாட்டு பாடிட்டாவா தேட முடியும்? சத்தம் கேட்கறதுக்கு. இந்த தேடிக்கிட்டே இருக்கேன், கொண்டு வரேன். வேண்டாம், ரொம்ப நேரம் நின்னோம்னா டென்ஷன் ஆயிடுவா. போய் எப்படியாவது பேசி சமாளிக்க வேண்டியதுதான். ஆனா கார்த்தி விடாத, இதுதான் நல்ல சந்தர்ப்பம். இதை வச்சு எப்படியாவது பேசி மனசு மாத்திர வேண்டியதுதான். என்னாச்சு? டாக்குமெண்ட் எங்க? அது ஞாபகம் வந்துருச்சு. சாரை பார்க்க ஒரு கிளைண்ட் வந்திருந்தாரு. அவர்கிட்ட தான் இந்த டாக்குமெண்ட்டை மாத்தி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். போச்சு. உங்களுக்கு அறிவே கிடையாதா? அந்த டாக்குமெண்ட்டை நீங்க மாத்தி கொடுப்பீங்க? எனக்கு என்ன ஜோதி தெரியும், அந்த டாக்குமெண்ட் தான் அதுன்னு. ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து கேட்டிருந்தா அதை கொடுத்துருப்பேன்ல. போச்சு. நாளைக்கு காலையில அந்த டாக்குமெண்ட் நான் மேடம் கிட்ட கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் கேஸே அதுதான். இப்போ நான் என்ன பண்றது? ஐயோ, அந்த கிளைண்ட் வேற நாளைக்கு காலையில ஊருக்கு போறேன்னு சொல்லியிருக்காரு. வர்றதுக்கு 2-3 நாள் ஆகுமாமே. 2-3 நாளா? அது வரைக்கும் தாங்காது. நாம போய் வாங்கிட்டு வந்துடலாம். இப்பவே வா. ஐயோ, இவ்வளவு சீக்கிரம் சொல்லுவான்னு எதிர்பார்க்கவே இல்லையா? என்ன யோசிக்கிறீங்க? இல்ல ஜோதி, இப்ப டைம் ஆயிடுச்சுல, நம்ம நாளை காலையில போய் வாங்கிக்கலாம். நீங்க தானே அவரு ஊருக்கு போறாருன்னு சொன்னீங்க. அப்புறம் நாளைக்கு போறாருங்கறீங்க. அவர் வேற ஊருக்கு கிளம்பிட்டா அப்புறம் அவ்வளவுதான். வாங்க போலாம். டென்ஷன் ஆகாத. ஊருக்கு போறாருன்னு தான் சொன்னேன். ஆனா இன்னைக்கு நைட்டே போறாருன்னு சொன்னேனா? அவர் நாளைக்கு காலையில தான் போறாரு. நம்ம காலையில சீக்கிரமா கிளம்பி போய் வாங்கிட்டு வந்துரும். ஜோதி, என்ன நீ இவ்வளவு சொன்னதுனாலதான் சரி போயிட்டு வரலாம்னு சொல்றேன். உனக்காக தான் எல்லாமே செய்றேன். என்ன யோசிக்கிற ஜோதி? என்ன நான் உனக்காக தான் அதை பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ ரொம்ப அமைதியாவே இருக்கியே. அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? குட் கொஸ்டின். நீ என்ன பண்ணணும்னா, நாளைக்கு காலையில சூரியன் உதிக்கும் போது அப்படின்னு கோழி கூவும் போது எனக்கு ஒரு நல்ல டிகிரி காஃபி போட்டு எழுப்பிடுற. காஃபி நான் போட்டு தந்து உங்களை எழுப்பணும். உங்க மனசுல என்னதான் நடிச்சிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் முடியாது. முடியாதா? அப்போ உனக்கு அந்த டாக்குமெண்ட்லாம் வாங்கி தர முடியாது. இதுதான் சாக்குன்னு என்ன வேலை வாங்குறீங்கல்ல? ஜோதி, எனக்கு அதெல்லாம் தெரியாது. காஃபியோட வந்தேன்னா டாக்குமெண்ட், இல்லன்னா அது கிடையாது. அவ்வளவுதான். வெரி சிம்பிள். காஃபிலாம் என்னால போட்டு தர முடியாது. முடியாது? முடியாது. முடியாது? முடியாது. அப்போ டாக்குமெண்ட் எங்கயாவது போச்சுன்னா நம்ம சரி 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 செஞ்சு தொலைக்கிறேன். இதெல்லாம் என் தலையெழுத்து. வெரி குட், சூப்பர். அப்ப நாளைக்கு காலையில நம்ம காஃபியோட மீட் பண்றோம். ஓகே, பை. அப்புறம் ஜோதி, இந்த இன்ஸ்டன்ட் காஃபி எல்லாம் போட்டுறாத. சிக்கரி ஜாஸ்தியா ஃபில்டர் காஃபி தான் வேணும். மறந்துடாத.
எந்திரிங்க எந்திரிங்க. யாராவது டேய்? சீக்கிரம் எந்திரிங்க. ஏப்பா ஜோதி எப்பா இந்தாங்க நீங்க கேட்ட காஃபி. காஃபியா? சக்கரெல்லாம் போட்டிருக்க? எல்லாம் போட்டிருக்கு, இந்தாங்க. அது மட்டும் போதுமா? வேற என்ன, அப்படியே ஊத்தணுமா? அப்படியே மேல ஊத்துனாலும் பரவாயில்ல, ஆனா சந்தோஷமா ஊத்தணும். சந்தோஷம்னா? சந்தோஷம்னா காலையில பொண்டாட்டி புருஷனுக்கு அன்போட பாசத்தோட காஃபியை போட்டு கொண்டு வந்து, என்னங்க என்னங்க எந்திரிங்க, இன்னுமா தூங்கிட்டு இருப்பீங்க, இந்தாங்க காஃபியை சாப்பிடுங்க, என்னையே எங்க பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி எப்படி சிரிச்சுக்கிட்டே எழுப்புவாங்களோ அந்த மாதிரி எழுப்பணும். பொண்டாட்டி மாதிரியா? என்ன பொண்டாட்டி மாதிரியா? நீ என் பொண்டாட்டி தானே? நேத்து அவ்வளவு தூரம் தெள்ள தெளிவா சொன்னனே, கேட்கலையா உனக்கு? நீ இந்த சினிமாலாம் பாக்குறது இல்லையா? அதே மாதிரி தான். ஆகட்டும், காஃபி ஆறி இருப்பது. நீ சொல்ற மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. அப்ப நீ கேக்குற மாதிரி என்னாலையும் டாக்குமெண்ட்லாம் கொடுக்க முடியாது. ஐயோ பண்ற. என்ன என்ன நின்னுட்டு இருக்க? போ போய் ஃபர்ஸ்ட்ல இருந்து வா. போ போயிட்டு வா. ஏய் ஜோதி, ஸ்டாப் இட். என்ன என்ன முகத்துல சிரிப்பே காணோம்? கொல்றானே. இது ஓகே, ஸ்டார்ட் இட். ஏங்க என்னங்க சொல்லுங்க. என்னங்க சொல்லுங்க. இந்தாங்க தங்கம், சூப்பரா. தங்கம்மா? ஏ இந்த மாதிரி சீன்னா அதெல்லாம் டயலாக்ல இருக்கணும். மேல இந்தாங்க காஃபி குடிங்க, சூட ஆறிட போகுது. ஐயோ சூப்பர்ரா செல்லகுட்டி, உன் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர். உனக்கு மார்க் 100க்கு 200. குடு 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 குடு. பெரிய ஜட்ஜு மார்க் போடுறாரு. சரி சீக்கிரம் வாங்க போலாம். அது எப்படி? இப்பதான் காஃபியே சாப்பிடுறேன், இன்னும் பல்லு விளக்கணும், குளிக்கணும், காலையில சாப்பிடணும், சாமி கும்பிடணும். சரி நான் இங்க வெயிட் பண்றேன், போய் எல்லாத்தையும் முடிச்சிட்டு வாங்க. என்ன ஜோதி ரெடி ஆயிட்டு வாங்கன்னு சொல்ற? நீ தானே வந்து ரெடி பண்ணி விடணும். சாரி சாரி, டங்கு ஸ்லிப் ஆகி போச்சு. குளிக்க டவலு சோப்பு இதெல்லாம் எடுத்துடுவான்னு சொல்லதான் அப்படி சொன்னேன். ரொம்ப எல்லாம் மீறி போயிட்டு இருக்கீங்க. நல்லதுக்குள்ள சொல்லிட்டேன். அப்படியா? கொஞ்சம் ஓவரா இருக்கோ? பரவாயில்ல, இருந்தாலும் நீ இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா அப்பதான் உனக்கு டாக்குமெண்ட் கிடைக்கும். ஐயோ ஆனா ஒண்ணு. என்ன ஜோதி? ஒண்ணும் இல்ல. இந்தாங்க. அத கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே கொடுக்கலாம்ல. இந்தாங்க கொடுங்க. இந்தாங்க டம்ளர் பிடிங்க. சரி சரி, மாமா போய் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வரேன். மாமாக்கு சூடா இட்லியும் புதினா சட்னியும் ரெடி பண்ணி வைக்கிறேன். ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம் இல்ல, குளிச்சுட்டு வர 1/2 மணி நேரம் ஆகும். என் நெத்தில என்ன கேனச்சின்னு எழுதி விட்டிருக்கா? இல்ல என்ன பார்த்தா லூஸ் மாதிரி தெரியுதா? ஜோதி காலையில டென்ஷன் ஆகாத, இட்லி நல்லா மல்லிப்பூ மாதிரி இருக்கணும். எல்லாம் அந்த டாக்குமெண்டால வந்தது. அந்த டாக்குமெண்ட் மட்டும் கையில கிடைக்கட்டும், அப்புறம் இருக்கு.
என்பது என்ன கனவா இல்ல நனவா? நம்பவே முடியலையே. ஜோதி சமைச்சிட்டியா? இங்க பாடுற புதினா சட்னி வாசம் ஆளை தூக்குதே ஜோதி. என் ஜோதியோட கைப்பக்கமே கைப்பக்கம் தான். அதான் சொன்னதெல்லாம் பண்ணியாச்சுல, வாயை மூடிட்டு சாப்பிடுங்க. டாக்குமெண்ட் வாங்க போணும். ஜோதி, நான் தெரியாம தான் கேக்குறேன். நான் இப்ப வாயை மூடிட்டேனா நான் எப்படி நீ சமைச்சு வச்சதெல்லாம் சாப்பிடுவேன்? காமெடி இல்லையா? ஒழுங்கா சாப்பிட்டு கிளம்புங்க. சரி சரி, டென்ஷன் ஆகாத. வா வந்து பரிமாறு, அப்பதானே சாப்பிட முடியும். போதும் போதும் போதும். ஏய் நல்லா இருக்குன்னு சொன்னேன், அதுக்கா இவ்வளோ? ஏய் ஏய் ஐயோ. சரி ஜோதிமா, எல்லாம் பரிமாறிட்ட, அழகா இருக்கு. அப்படியே மாமா கொஞ்சம் ஊட்டி விட. சரி சரி, வேண்டாம், நானே சாப்பிட்டுக்கிறேன். அந்த கரண்டி அங்கேயே வச்சிரு. அடுத்த வாட்டி சாம்பாரை கரண்டியில் ஊத்து. ஆமா ஜோதி, நீ சாப்பிட்டியா? இப்ப அது ரொம்ப முக்கியம் பாருங்க. என்ன, அதுவும் முக்கியம் தானே? சாப்பிட்டேன். ஓ சரி ஜோதி, அப்போ என்ன பண்ற? போயிட்டு ஒரு கரண்டி மாவு ஊத்தி நல்லா வட்டமா நிலா மாதிரி ஒரு தோசை, அப்படியே ஓரமா சொட்டு சொட்டா நெய்ய ஊத்துற. அப்புறம் இந்த வெங்காயம் இருக்குல்ல, பொடி வெங்காயம், அதை அப்படியே சின்ன சின்னதா கட் பண்ணி அப்படியே குத்தால சாரல் மாதிரி மேல தூவி விடுற. அது மேல அப்படியே கொஞ்சம் பொடியை தூவி விட்டு அப்படி இப்படின்னு அப்படியே பதமா சுத்தி எடுத்து அப்படியே மடக்கி டபுளா கொண்டு வா பாப்போம். இட்லி தானே வேணும்னு கேட்டீங்க, இப்ப என்ன தோசை கேக்குறீங்க? அது இல்ல, நீ பண்ண புதினா சட்னிக்கு தோசை இருந்தா நல்லா இருக்கும், அதான் கேட்டேன். ஐயோ ஜோதிமா, நான் சொன்னதை மறந்துடாத, ஆனியன் கொஞ்சம் தூக்கலா. ஏய் பாத்து பாத்து, சூப்பர் சூப்பர். ஜோதி, எங்க இங்க ஆனியனை காணோம்? கோவப்படாத கோவப்படாத. வெங்காயம் விற்கிற விலைக்கு வேணா நீயே முடிவு பண்ணியிருக்க போல இருக்கு. பரவாயில்ல, நல்ல குடும்பஸ்திரி தான். அப்படியே இன்னொரு தோசை விட்டு கொண்டு வா. இல்ல, சென்னைக்கு வந்து வீட்டு சாப்பாடு சாப்பிடல, அதுக்கு தான். பரவாயில்லையே, நம்ம இன்னொரு தோசை கேட்டா கிடைக்குது. கூடி சீக்கிரம் ஜோதியை மனசு மாத்திரலாம். ஏய் ஜோதி, பயங்கர படு சுறுசுறுப்பா தோசை விட்டு கொண்டு வர. ஊருக்கு போனவனே லாலா கடை பக்கத்திலே ஒரு தோசை கடை ஒன்று ஆரம்பிச்சிரும். வாய் மூடிட்டு சாப்பிடுங்க. சாப்பிட்டீங்கல்ல? வயிறு ஃபுல்லா இருக்கு. சரி, டாக்குமெண்ட் வாங்க போலாமா? இரு இரு, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா போய் தானே வாங்கிட்டு வரணும். இப்படி அவசரப்பட்டேன்னா எப்படி? சரி சரி, நீ போய் ரெடி ஆயிட்டு வா. நான் ஏற்கனவே ரெடியா தான் இருக்கேன். ஆமால, நான் உண்ட மயக்கத்துல மறந்துட்டேன். சரி போலாம். அப்பா போமா வாங்க.